தாயகம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுர இன்று ஜப்பான் பயணம். அதிகாலையில் தனியார் 2 பேருந்துகள் மோதி விபத்து. பயணிகளின் நிலை என்ன? நிறுவன ஊழியர்களுக்குள் அடிதடி, பெண் உயிரிழப்பு. பிரான்ஸ் அதிபர் மற்றும் இலங்கை ஜனாதிபதி சந்திப்பு. நாட்டின் 9 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கொழும்பில் வீட்டுக்குள் புகுந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண். திஸ்ஸ மகாராமவில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் உயிரிழப்பு. மன்னாரில் தொடரும் பதட்டம். போலீசார் விசேட அதிரடிப்படையினர் கண்மூடித்தனமாக தாக்குதல். நீதிமன்றத்துக்குள் திடீரென நடந்த பயங்கரம். தமிழர் பகுதியில் நடந்த சம்பவம். இன்றைய வானிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பிக்கவுள்ளார். ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இன்று முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்வார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானிய பேரரசரை சந்திக்கவுள்ளார். ஜப்பானிய பிரதமருடன் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி உச்சி மாநாட்டு சந்திப்பு ஒன்றை நடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் டோக்கியோவில் நடைபெறும் வணிக மன்றத்தில் ஜப்பானிய முன்னணி வணிகங்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் உயர்மட்ட பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் ஜனாதிபதி உரையாற்றவுள்ளார். இது தவிர ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எக்ஸ்போ 2025 ஒசாகா கண்காட்சியிலும் பங்கேற்பார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அண்மையில் அமெரிக்காவின் நியூயார்க்கிற்கு பயணித்த நிலையில் அங்கிருந்து இந்த ஜப்பான் விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். இன்று அதிகாலை தனியார் பேருந்துகள் 2 பூகோடை தொம்பே வீதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. தனியார் பயணிகள் பேருந்துகள் 2ம் தொம்பே பகுதியில் வைத்து நேருக்கு நேர் மோதி விபத்தில் சிக்கியுள்ளது. விபத்தில் 2 பேருந்துகளின் ஓட்டுநர்களும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு விபத்தில் சிக்கிய பேருந்துகளின் முன்பக்கங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. எனினும் பேருந்துகளில் பயணித்த பயணிகளின் தொடர்பில் தகவல் எதுவும் வெளியாகவில்லை. நிறுவனத்தில் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் தாக்குதலில் படுகாயமடைந்து முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். வெலிக்கடை போலீஸ் பிரிவின் அங்கொடை பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அங்கொடை பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடைய பெண் ஆவார். சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் அயல் வீட்டுக்காரரிடமும் உயிரிழந்த பெண்ணும் சந்தேக நபருக்கும் ஒரே நிறுவனத்தில் துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. தகராறு ஒன்றை தொடர்ந்து சந்தேக நபர் குறித்த பெண்ணை ஆயுதம் ஒன்றால் தாக்கியதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடல் முல்லேரியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வெலிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்துள்ளார். தேசிய எல்லைகளுக்கு அப்பாலுள்ள பகுதிகளின் சமுத்திர உயிரியல் பல்வகமையின் பாதுகாப்பு மற்றும் நிலைபெறான பயன்பாடு தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடன உடன்படிக்கையின் அங்கத்துவத்தில் 60 நாடுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு பிரான்ஸ் அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு நிகழ்வில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த உடன்படிக்கையில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடான இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். இதன்போது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக 9 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது.
அதன்படி கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா, கேகாலை, ரத்தினபுரி மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பில் தாக்குதலுக்குள்ளான நிலையில் பலத்த காயங்களுடன் முல்லேரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். வெலிக்கடை போலீஸ் பிரிவின் அங்கொடை பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அங்கொட பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அயல் வீட்டு நபர் எனவும் உயிரிழந்த பெண்ணும் சந்தேக நபரும் ஒரே நிறுவனத்தில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வந்தனர். இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முருகல் நிலையைத் தொடர்ந்து பெண்ணின் வீட்டுக்குள் நுழைந்து சந்தேக நபர் ஆயுதத்தால் தாக்கியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடல் முல்லேரியா மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திஸ்ஸம் மகாராம சந்துங்ககம பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 58 வயதான நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துப்பாக்கிச் சூட்டுக்காக கல்கடஸ் ரக துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சந்தேக நபருக்கும் உயிரிழந்தவரின் மகனின் மனைவிக்கும் இடையிலான உறவின் விளைவாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மன்னாரில் காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அருத்தந்தையர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொண்டதில் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னாரில் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் காற்றாலைக்கு எதிரான போராட்டம் இடம்பெற்று வந்த நிலையில் போலீசார் மேற்கொண்டிருந்த தாக்குதலில் பெண்கள், ஆண்கள் என பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நகருக்குள் பல பாரிய வாகனங்களில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைப்பதற்கான உபகரணங்கள் என இரவு 10 மணி முதல் கொண்டுவரப்பட்டுக் கொண்டிருந்துள்ளது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக 55 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போராட்டக் குழு, மாவட்ட மக்கள், கத்தோலிக்கு, அருத்தந்தையர்கள் உள்ளடங்களாக பல நூற்றுக்கணக்கானவர்களும் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கலகம் அடக்கும் போலீசார் என பல நூற்றுக்கணக்கானவர்களின் பாதுகாப்புடன் பல வாகனங்களில் காற்றாலை மின் கோபுரம் அமைப்பதற்கான பொருட்கள் மன்னார் நகருக்குள் கொண்டுவரப்பட்டது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வீதியை மறைத்து போராட்டங்களை மேற்கொண்டனர். இதன்போது பெண் போலீசார் இல்லாத நிலையில் ஆண் போலீசார் பெண்கள் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். மேலும் அங்கிருந்த அருத்தந்தையர்கள் உள்ளடங்களாக அனைவர் மீதும் போலீசார் கண்மூடித்தனமாக தாக்குதலையும் மேற்கொண்டதோடு தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களையும் மேற்கொண்டிருந்தனர். இதனால் அந்த இடத்தில் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற சிறைக்கூடத்தில் நேற்று 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் கடந்த 21ஆம் தேதி 2400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த நபர் விசாரணைக்காக சிறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போது திறந்த நீதிமன்ற சிறையில் அடைக்கப்பட்டார். திறந்த நீதிமன்ற நடவடிக்கையானது பதில் நீதவான் முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது குறித்த நபர் சிறை கழிப்பறைக்கு சென்று அங்கு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது. உயிரிழந்தவரின் மேல் 2 திருட்டு மற்றும் 4 போதைப்பொருள் வழக்குகள் பதிவாகியுள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாணத்திலும் மாத்தளை, மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாயகம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.